ஃப்ரீஸ் பண்ணி நம்ம அந்த ஐஸ் க்யூபை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஸ்கின் கேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபேஸ்க்கு ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது ஸ்கின்னோட அப்சர்ப்ஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ஃபேஸ்க்கு ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுனால ஃபேஸில் வர ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். ஐஸ் க்யூப்ஸை ஸ்கின்னில் டேரெக்டாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அது வந்து சில பேருக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸை டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னில் இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இருக்கிறாங்க வின்டர் டைமில் இந்த ஐஸ் க்யூப்ஸ் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நார்மல் வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம அந்த ஐஸ் க்யூபை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் ஃபேஸ்க்கு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இந்த ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அண்ட் இதை எப்படி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஐஸ் க்யூப்ஸை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னை வந்து கொடுக்குது. அலர்ஜினாலேயோ பூச்சி கடிச்சதாலேயோ அப்படி இல்லைன்னா வெயிலில் போயிட்டு வர்றதுனாலேயோ ஃபேஸில் வந்து ரெட்னஸ், இச்சினஸ் அண்ட் இரிட்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஐஸ் க்யூப்ஸை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஐஸ் க்யூப்ஸ் ஃபேஸில் இருக்கிற ஆக்னேஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் புதுசாக ஆக்னேஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் சைஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆயிலி ஃபேஸாக இருக்கிறவங்க இந்த ஐஸ் க்யூப்ஸ் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இப்போ நீங்கள் ஸ்கின் கேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபேஸ்க்கு ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்போது ஸ்கின்னோட அப்சர்ப்ஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஸ்கின்னோட டீப் லேயருக்கு போய் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு கண்ணை சுற்றி இருக்கிற டார்க் சர்க்கிள், பஃபினஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்து ரெகுலராக நம்ம ஃபேஸ்க்கு ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுனால ஃபேஸில் வர ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து இந்த ஐஸ் க்யூப்ஸை ஃபேஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபேஸ்க்கு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற தூசு, அழுக்கு இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிறதுனால இந்த ஐஸ் க்யூப்ஸ் உங்களோட ஸ்கின்ல வந்து நல்லா டீப்பாக வந்து ஒர்க் ஆகும். அடுத்து இந்த ஐஸ் க்யூப்ஸை ஸ்கின்ல டேரெக்டாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அது வந்து உங்களோட ஸ்கின்னை பொறுத்தது தான். இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க, அதனால் உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஐஸ் க்யூப்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸை டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஐஸ் க்யூப்ஸை ஒரு காட்டன் கிளாத்தில் ரேப் பண்ணி அதை வந்து ஃபேஸில் ரப் பண்ணுறது வந்து நல்லது. இந்த ஐஸ் க்யூப்ஸை ஃபேஸில் ரப் பண்ணும்போது அப்வர்ட்ஸில் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஆக்னே இருக்குது அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸை ஒரு காட்டன் கிளாத்தில் ரேப் பண்ணி அந்த ஆக்னேக்கு மேலே ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுருந்துட்டு திரும்ப எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆக்னே இருக்கிற இடத்துல மட்டும் ஐஸ் க்யூப்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஐஸ் க்யூப்ஸை ரெகுலராக நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாமா ஆர் 2 days once, வீக்லி thrice இப்படி அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அது வந்து உங்களோட ஸ்கின்னை பொறுத்தது அண்ட் உங்களோட விருப்பத்தை பொறுத்தது தான். இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ஸ்கின்ல இரிட்டேஷன் வந்துடும், அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸில் இருக்கிற அந்த கோல்டு வந்து அவங்களுக்கு செட் ஆகாமல் போகலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க 2 days once அப்படி இல்லைன்னா வீக்லி thrice அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல எப்படி செட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி எவ்வளோ நேரம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது, உங்களோட ஸ்கின்னை பொறுத்தது தான். டெய்லி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 to 5 minutes நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலே எனஃப். அதுக்கும் மேலேயே உங்களால் பண்ண முடியுது, உங்களோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஐஸ் க்யூப்ஸை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண வேணாம். ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ரேப் பண்ணி அதை வச்சு ஃபேஸில் ரப் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஐஸ் க்யூப்ஸ் டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின் இரிட்டேஷன் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அடுத்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நம்ம ஃபேஸில் ரப் பண்ணும்போது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நம்ம ரப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப அழுத்தியும் வந்து ஸ்கின்ல ரப் பண்ணக்கூடாது. ஓவர் ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். அடுத்து முக்கியமாக ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வின்டர் டைமில் இந்த ஐஸ் க்யூப்ஸ் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு
உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இது வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி லைட்டாக ஒரு ட்ரை ஃபீல் வந்து கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வின்டர் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஸ்கின்னை ட்ரை ஆகிடும். ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஃபேஸை வந்து இன்னுமே வந்து ட்ரை ஆக்கி விட்டுரும். அடுத்து லாஸ்ட்டாக ஃபேஸில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை லைட்டாக ட்ரை ஆக்கி கொடுக்கறதுனால ஐஸ் க்யூப்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். See you on the next video. Bye.